ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குதுன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். இது சைலண்டான வார்னிங் கிடையாது, வெளிப்படையான ஒரு வார்னிங் தான். ஸோ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணினேன் அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய முக்கியமான திமுக சார்புடைய பில்லர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய துன்பத்தை ஆபத்தை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற நிலையில தான் திருட்டு வேலை நடந்திருக்கிறது, திருடப்பட்டிருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. சட்டமன்றத்தில் சிஎம் அவர்கள் பதிவு பண்ணோன்னா 3 முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இனி அவர்களுக்கு தூக்கம் கிடையாது. இப்போ இன்னைக்கு துணைத் தலைவராக போட்ட நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா யாருக்கு பெரிய ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கோம், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள்லாம் இருப்பாங்க. பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் குஜராத்தில் சிஎம்மாக இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய முதல்வராக இருந்து செய்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் மோடி அவர்களை 2014 பிஎம்மாக வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது, கட்டாயம் உருவாக்கப்பட்டது. மோடிக்கு கூட பாத்தீங்கன்னா 3 முறை தொடர்ச்சியாக குஜராத்தில் சிஎம்மா இருந்தாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 3 மாதம் தான் சிஎம்மா இருந்திருக்காங்க விஜய் அவர்கள். 100 நாட்கள் தான் கடந்திருக்கு. இந்த 2 அமைச்சர்களுக்கு ஆசைப்பட்டு இங்க வந்ததுனால நம்மளுடைய பிரதமர் கனவு இனி கலைஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தான் பெரிய அளவுல கலக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நார்த் இந்தியாவில் தளபதி விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது பெரும் அளவுல உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றத்தில் ஒரு சைலண்டான ஒரு வார்னிங்கை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. கடந்த வாரம் நிதி அமைச்சர் கொடுத்த ஃபைல்ஸ் என் டேபிளில் இருக்குது, அதை மேலோட்டமாக அவர் சொல்லலை. இந்த நேரத்தில் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இன்னொன்று இடைத்தேர்தலில் சில நல்லதுகள் நடக்கணுமே அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சூசகமாக சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அது வீடியோ மூலியமாகவும் நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி ஒரு சைலண்ட்டான வார்னிங் அப்படின்னுங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இது சைலண்டான வார்னிங் கிடையாது, வெளிப்படையான ஒரு வார்னிங் தான். காரணம் என்ன அப்படின்னா, சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் வெளியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதோ இல்லை ஒரு கூட்டங்கள் மாநாடுகளில் பேசும்போதோ ஒரு கட்சி சார்பில் எதிரில் நடந்த விஷயங்களை சொன்ன தகவல் கிடையாது. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பதிவாகக்கூடிய ஒரு விஷயம், ரெக்கார்ட் ஆகக்கூடிய நிலையில் இருக்கும். அப்போ சட்டமன்றத்தில் சிஎம் இதை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா இது காலமாக சட்டமன்ற பதிவேட்டில் ரெக்கார்டாகி இருக்க போகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிதியமைச்சர் சொன்ன விஷயம் நீங்கள் சாதாரண விஷயமா அவர் ஏதோ பேசுறதுக்காக ஒரு பேச்சு வழக்கில் பேசுவதற்காக உங்களை வாயடைப்பு செய்வதற்காக மட்டும் அவர் சொல்லலை. என்னோட டேபிளுக்கு அந்த ஃபைல் வந்த பிறகு தான் நிதியமைச்சர் இது போன்ற தகவல்களை சட்டமன்றத்தில் பதிவு பண்ணாங்க. ஸோ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணினேன் அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய முக்கியமான திமுக சார்புடைய பில்லர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய துன்பத்தை ஆபத்தை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற நிலையில தான் சிஎம் தளபதி விஜய் அவர்கள் இந்த வார்னிங் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற தகவலாகத்தான் நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் அவர்கள் தெரிவித்ததை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் இந்த வார்னிங்காக மட்டுமல்லாமல் இதில் நடவடிக்கை எடுக்காமல் விட்டு விடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும். அதையும் சிஎம் பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ வேண்டாம், ஆனால் அது தேவைப்படக்கூடிய நேரத்தில் எப்போ சரியான நேரம் அமைகிறதோ அந்த நேரத்தில் அந்த ஃபைலை முழுமையாக பார்க்கப்பட்டு நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல்களை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் கடந்த காலத்தில் அவர்கள் எந்த அமைச்சராக இருந்தார்களோ அந்த அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் துறை சார்பில் எங்கெங்கே எல்லாம்
பணங்கள் வந்து ஊழல்கள் பெருமளவில் நடந்திருக்கு. டெண்டர் விட்ட விஷயங்கள், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகளில் எங்கெங்கெல்லாம் ஊழல்கள் நடந்திருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் லீக்கேஜ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது கசிவு எங்கெங்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை ஆயிரம் கோடிகள் வந்து அந்த துறையில் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற ஃபைலை பொறுத்த வரைக்கும் சிஎம் அவர்களுடைய டேபிளுக்கு வந்து விட்டது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீக்கேஜ் வந்து எப்படி போனது, யார் யாருக்கு போனது, அந்த ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத திரட்டக்கூடிய வேலைகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது வந்து திருட்டு வேலை நடந்திருக்கிறது, திருடப்பட்டிருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த திருட்டு நடந்திருக்கு அப்படின்னா, இவ்வளவு திருட்டு நடந்திருக்குன்னா அது எங்க போச்சு, யார் யாரால் மூலம் போச்சு? ஏன்னா வந்து நம்மளுடைய நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படின்னாலும் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் சட்டத்தை நிலைநாட்டுவாங்க. அதாவது குற்றவாளி என்று தெரிந்தால் கூட ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவர்கள் அவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வேலையில செயல்பட்டால் தான் அங்கே குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். நீதிமன்றத்தில் போயிட்டு இவங்க கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா குற்றவாளி தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. அதனால தான் ஆதாரங்கள், வலுவான ஆதாரங்களை திரட்டி அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் சிஎம் அவர்கள் இப்போ ஆதாரம் திரட்டக்கூடிய வேலையில ஸ்ட்ராங்கான ஆதாரம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள் இப்போ இல்லையா, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, எந்த இதுவுமே இல்லையா அப்படின்னா, ஆதாரங்கள் இருந்தாலும் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி அவர்கள் தப்பிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆதாரங்களோட நீதிமன்றம் போனாங்க அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் தப்பிக்க முடியாமல் சட்டத்தின் முன் தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற நிலையில் தான் இப்போ காய் நகர்த்தல்கள் போய்கிட்டு இருக்கு. இதைத்தான் சிஎம் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் சிஎம் அவர்கள் பதிவு பண்ணோன்னா 3 முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இனி அவர்களுக்கு தூக்கம் கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கவுண்டமணிக்கு வந்து செந்தில் வந்து ஒரு மொட்டை கடுதாசி லெட்டர் போடுவான். என்ன அப்படின்னா வந்து உன்னை வந்து நான் தூக்க போகிறேன், கொலை பண்ண போகிறேன் சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லி போட்டுருவான். அது செந்திலை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கக்கூடியவன் தான் ஒரு லெட்டரை போட்டுருவான். கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் பார்க்குறவன் எல்லாம் என்ன கொல்ல வர்றானா, என்ன வெட்ட வர்றானா, இவன் யாரு, அதாவது ஒரு வாழை தோட்டத்தில் ஒரு வாழை குலை வெட்டக்கூடிய விஷயம் பற்றி 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஐயோ நம்மளை தான் வெட்டுறதுக்கு அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அந்த காமெடியை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு கடிதத்துக்கே கவுண்டமணி வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பயத்தோடையே வாழ வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிற நிலையில் தான் அந்த காமெடி அமைஞ்சிருக்கும். அதே போல தான் இந்த முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் 3 முன்னாள் முக்கிய அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இனி அவர்களுக்கு தூக்கம் கிடைக்காது. அது எந்த ஃபைலியா அந்த சிஎம்மோட டேபிளில் போயிருக்கு, அந்த ஃபைலில் என்னையா இருக்குது போதுன்னா அவர்களோட லிங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆஃபீஸர்ஸ் அதே நேரத்தில் கடந்த காலத்தில் அமைச்சராக இருக்கும்போது அந்த துறையில் இருந்த அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எல்லாம் கிடைச்சிருக்கியா, கண்டுபிடிச்சி சொல்லுங்கய்யா, இப்படி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு. இனி சிஎம் விஜய் அவர்கள் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் இப்போ புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக இவர்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை சிஎம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கூட நாம பார்க்க முடியும். எப்படின்னா ஒரு மனிதன் வந்து தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது சாதாரண நிகழ்வா போயிடும். ஆனா மனதளவுல வந்து அவனுக்கு ஒரு பயத்தை வர வச்சு, அதாவது உனக்கு இந்த தண்டனை தான் கொடுக்க போறோம் பார்த்துக்க, நீ இப்போ தப்பு பண்ணியிருக்க, ஸோ இந்த தண்டனை தான் கொடுக்க போறோம் அப்படின்னு மனதளவுல அவனுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருந்தான். அந்த பயமே மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிவிடும். நம்ம எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து இதே போன்ற நிகழ்வு தான் இப்போ சிஎம் அவர்கள் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும், இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொன்னதிலிருந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் அந்த 3 முக்கியமான அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் அவர்கள் வந்து அமைச்சராக அங்கே வந்ததிலிருந்து, அவர்கள் சம்பாதிச்சதிலிருந்து, எங்கெங்கே யாருக்கு என்னென்ன பண்ணினோம், எங்கெங்கே முறைகேடுகள் பண்ணோம், என்னென்ன ஊழல்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்திலேயே அவர்களுடைய சிந்தனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடுல துணைத் தலைவராக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. தலைவர் அமித்ஷா, துணைத் தலைவர் விஜய் அவர்கள். இப்போ விஜய் அவர்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிஎம். சீனியர் சிஎம்ஸ் வந்து எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருக்கட்டும், சதீஷன் அவர்களாக இருக்கட்டும், ரங்கசாமி அவர்கள், அதற்கப்புறம் கர்நாடகாவில் டிகே சிவகுமார் அவர்கள், இந்த மாதிரி பல பேர் இருந்தாலும் விஜய் அவர்களை நியமித்ததுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எதற்காக விஜய் அவர்களை நியமிக்கணும்? இப்போ விஜய் அவர்களை எதற்காக துணைத் தலைவராக அமித்ஷா தன்னுடைய அடுத்த நிலையில் விஜய் அவர்களை துணைத் தலைவராக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முந்தைய நிலையில் தான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த தென் மாநில முதலமைச்சர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அது தென் மண்டலத்துக்கு குறித்த பாதுகாப்பு, ஒருங்கிணைப்பு, நட்பு, ஸோ எப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் செல்லணும் மத்திய அரசு கூட, ஸோ பல்வேறு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மாநாடு தான் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும். 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு ஒரு வாட்டி கூட்டக்கூடிய மாநாடு. இப்போ இன்னைக்கு துணைத் தலைவராக போட்ட நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பெரிய ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கோம்,
ஏற்கனவே சொன்ன போல அந்த கவுண்டமணியுடைய சுச்சுவேஷனில் யார் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா, அதாவது சில காமெடிகள் நம்ம பார்ப்போம். காமெடியை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டில் திடீர்னு லாட்டில் 1 லட்ச ரூபா விழுந்துரும் ஒருத்தனுக்கு. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உனக்கு பொறுத்த வரைக்கும் ஐயோ அவனுக்கு 1 லட்சம் விழுந்துருச்சு, அவனை கையில் பிடிக்க முடியாது, ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, நமக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணுனாலும் போகணுமேன்னு புலம்பக்கூடிய காமெடிகள் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு இருப்போம். அதே போன்ற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ யார் இருப்பாங்க அப்படின்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள்லாம் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த முதல்வராக இருக்கும்போது ஸ்டாலின் அவருடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அடுத்து வந்து பிஎம் கேண்டிடேட் நான் தான் அப்படிங்கிற நிலையில தான் பல்வேறு நகர்வுகளை எடுத்துகிட்டு போனாங்க. திமுக சார்புடையவர்களும் அந்த நிகழ்வுகளை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பாலாறு தேனாறு ஓடிக்கிட்டு இருக்கு. திராவிட மாடல் போன்ற ஆட்சி இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் யாருமே கொடுக்கல. இந்திய அரசாங்கமும் பிரதமர்களாக வந்தவங்களும் கொடுக்கல. திராவிட மாடல் அந்த அளவுக்கு மக்களுக்கு அள்ளி அள்ளி செய்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டு இந்திய கூட்டணி சார்பாக அடுத்த பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு வரும்போது அங்கே முதல் நிலையில் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து திமுகவுடைய ஐடி விங்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது காங்கிரஸில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போன்றவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் தான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய முதன்மையான தலைவர்களில் இந்தியாவில் நம்பர் 1 தலைவர் அப்படிங்கிற நிலையில் வந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு வந்து கொல்லி வைத்தவர், ஃபுல் ஸ்டாப் வச்சவர் யார் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள். அதாவது தேர்தலில் நடந்த விஷயங்கள் தெரியும். சொந்த தொகுதியிலேயே மண்ணை கவ வேண்டிய நிலை உருவாகி அந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது இவர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மாய பிம்பம் தான். திராவிட மாடல்னு ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய அளவில் எதுவுமே செய்யலை. அதன் மூலமாக பலனடைந்த மக்கள் பெரிய அளவில் கிடையாது. திமுக கட்சி சார்பில் இருக்கக்கூடியவங்க வேணும்னா பலனடைஞ்சிருக்கலாமே தவிர பாமர மக்கள், ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள், நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், இளைய தலைமுறையினர் இதனால் பலனடைஞ்சிருக்காங்களா அப்படின்னா இந்த திராவிட மாடல் அது போன்ற எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்யலை அப்படிங்கிற நிலையில தான் தமிழக மக்கள் வந்து பாடத்தை போட்டினாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரதமர் கனவுல இருந்தவர் யார் அப்படின்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பித்தே 3 ஆண்டுகள் தான். முதலமைச்சராக அரியணை ஏறி 100 நாட்கள் தான் இப்போ கடந்திருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பதவிகள், முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே தளபதியிடம் தேடி வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய உள்துறை அமைச்சர், பாஜகவுடைய ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கூட்டணியில், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த தனக்கு அடுத்த நிலையில் ஒரு துணைத் தலைவர் அப்படிங்கிற பதவியை கொடுத்துருக்கலாம். சந்திரபாபு நாயுடு நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், பாஜக கூட்டணியில் இருக்காங்க. பக்கத்தில் பாண்டிச்சேரி ரங்கசாமி வயதில் முதிர்ச்சியானவர், அனுபவசாலி, அவருக்கு கொடுத்துருக்கலாம். பாஜக கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் அங்கே கொடுக்கப்படல. இப்போ காங்கிரஸ் கட்சி சார்ந்த முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் சரி, எதிரிகள் நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்க டி.கே. சிவகுமாராக இருக்கட்டும், சதீசனாக இருக்கட்டும், ரேவந்த் ரெட்டி, இவங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி, அதனால கூட கொடுக்காம விட்டுருக்கலாம். ஆனால் தங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, ரங்கசாமி போன்றவர்களுக்கு கூட கொடுக்கல. பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு அரசியல் நகர்வாகத்தான் நம்ம பார்க்கணும். அதாவது விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி விஜய் அவர்கள் அந்த தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக இந்த 100 நாளில் விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு என்ன செய்தாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது தான் விஜய் அவர்களுடைய முயற்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிக்க முடியாது, ஊழலை வந்து விஜய் என்ன பண்ணார், அவருடைய அமைச்சரவையிலேயே ஊழல்கள் நடந்திருக்குன்னு சொல்லி சோசியல் மீடியாக்களில் பேசினாலும் பல பேர் தகவல்களை பகிர்ந்தாலும் அதே நேரத்தில் வந்து இது வந்து எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய சூழ்ச்சி தான் அப்படிங்கிறத மக்கள் நம்புகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா 100 நாட்கள் தான். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க முடியாது, அது தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அந்த முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த முயற்சியின் மூலமாக பலனடைந்த மக்கள் இப்போ 500 ரூபா 1000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் 10 லட்சம் 1 கோடி வரைக்கும் லஞ்சம் கொடுக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு இவங்க லஞ்சம் கொடுத்து வேலைகள் முடிக்க வேண்டி இருந்தது, பாதிப்போல சந்திச்சாங்க. இந்த 100 நாட்களுக்குள்ளார இவர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நிலையில் தான் மக்களை பொறுத்த வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மீடியாவில் இருக்கிறதுனால பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிட்டு இருக்கோம். போகும்போது எல்லாமே அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு, சிஎம்மாக விஜயனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செல்லக்கூடிய திசைகள் எல்லாமே நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 1 வருட காலமாகவே தமிழக வெற்றி கழகம் தேர்தல் களத்தில் நிற்கும் போது தேர்தலை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களிலேயே ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக கணிசமான எண்ணிக்கையில் வெற்றி பெறும் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் நம்ம போல்டாகவே முன் வச்சோம்.
அதே போல தான் வந்து அந்த தேர்தல் களத்திலையும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத சக்தியாகத்தான் 108 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. ஸோ அதே போல தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய திசைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய லெவலுக்கு ஏற்ற வகையில், அவர்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்பட்ட வகையில், அதாவது ஒரு பிஸ்னஸில் இருக்காங்கன்னா பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பல கோடிகள் அங்கே லாபம் கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரன் பண்ணக்கூடியவங்க பல பேரை நம்ம சந்திக்கும் போது, அந்த ஸ்கூல் நடத்தக்கூடியவங்களை நம்ம பார்க்கும்போது அவர்களே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸில் வந்து மாணவர்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருக்காங்க. இது வரைக்கும் வாங்கினதை விட ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன காரணத்துக்காக திடீர்னு கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த கமிஷன் வருஷம் கொடுக்கக்கூடிய லைசன்ஸுக்காக, ரெனிவலுக்காக, பஸ் ரெனிவலுக்காக இப்படி கொடுக்கக்கூடிய கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஆண்டு நம்ம கொடுக்கல. அப்படிங்கும்போது அந்த சலுகைகள் மாணவர்களுக்கு போய் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து ஃபீஸில் வந்து ரெடக்ஷன் பண்ணிக்காங்க, குறைச்சிருக்காங்க. அப்போ எல்லா பள்ளிக்கூடங்களும் குறைக்கிறாங்களா அப்படிங்கிறது கிடையாது, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு பொருளுக்கு ரேட் ஏறிடுச்சு அப்படின்னா அதன் பிறகு வந்து அது இறங்குவது கடினமான ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பள்ளிகள் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி குறைகிறது அப்படின்னா இது எல்லாமே ஆட்சியில் இருந்தவங்களுக்கு சென்ற கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அப்படிங்கும் போது அந்த விஷயம் வந்து மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு ஒரு சலுகையாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக நாளுக்கு நாள் வந்து பாமர மக்களும் அவருடைய வேலைகளுக்கு லஞ்சங்கள் கொடுக்காமல், அல்லது ஏற்கனவே வந்து 10,000 ரூபா கொடுத்ததுக்கு இன்றைக்கி 500,000 ரூபாயிலே முடியக்கூடிய லெவலில் லஞ்சம் அப்படிங்கிறது வந்து பெருமளவு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது மிரட்டி லஞ்சம் கேட்ட காலகட்டமெல்லாம் மாறி போய் இப்போ வேலையை முடிச்சுட்டு ஏதாவது பார்த்து பண்ணுங்க, ஏதாவது கொடுத்துட்டு போங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய காலகட்டத்துக்கு மாறி இருக்கு. அது திமுக ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்துல எல்லாம் போனோம்னா இந்த வேலைக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா கையெழுத்து போடுறேன், இல்லை பேப்பரை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய அளவுக்கு ஆஃபீஸர்ஸ் இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆஃபீஸர்ஸ் வந்து டாக்குமெண்ட்டில் சைனை போட்டு கொடுத்துட்டு ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கு. இதுவும் வந்து முற்றிலுமாக வரக்கூடிய காலங்கள் இன்னும் 5 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கு, 3 மாதம் தான், 100 நாட்கள் தான் கடந்திருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வந்து ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியாக பார்க்கப்படுது. அதாவது அந்த மாநிலத்தை அரித்து கொண்டிருந்த கரையான்கள் வந்து இப்போ ஒழிக்கக்கூடிய வேலையில தளபதி விஜய் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த லஞ்ச ஒழிப்பு விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. மற்ற மாநிலங்கள் எல்லாமே இங்கே விட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்குள்ளே பேசுகிறேன். மோடி அவர்கள் குஜராத்தில் சிஎம்மாக இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய முதல்வராக இருந்து செய்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் மோடி அவர்களை 2014 பிஎம்மாக வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது, கட்டாயம் உருவாக்கப்பட்டது. அதனால தான் அத்வானி போன்றவர்கள் பாஜக ஓரங்கட்டப்பட்டு மோடியை முன்னிலைப்படுத்தி பிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வந்து உட்கார வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன்னா ஒரு கட்டாயம், தவிர்க்க முடியாத சக்தியாக மோடி வந்து வளர்ந்து நின்றுட்டு இருந்தாங்க. அதே போல தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை தொடர்ச்சியாக குஜராத்தில் சிஎம்மாக இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் சிஎம்மாக இருந்திருக்காங்க விஜய் அவர்கள், 100 நாட்கள் தான் கடந்திருக்கு. இங்கே நடக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றா அவங்களுடைய ஐடி விங்ஸை வச்சு சோசியல் மீடியாக்களில் வந்து இல்லை இப்படிங்க அப்படின்னு ட்ரெண்டிங் பண்ணாலும், ஆனால் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியாவில் யாருமே முற்றிலுமாக ஒழிப்பதற்கு வெளிப்படையாக யாருமே பேசலை. லஞ்சம் அப்படிங்கிற விஷயம் வெளிப்படையாக ஒழிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே பேசல. ஆனால் முதல் ஆளாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் பேசிய ஒரே அரசியல் தலைவராக தளபதி விஜய் அவர்களை பார்க்குறாங்க. அதனால தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துகிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் கிடையாது. இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் திராவிட மாடல் அப்படின்னு சொன்னாலும், ஐடி விங்ஸை பயன்படுத்தினாலும், இந்திய அளவில் தன்னை ஒரு பாஜகவை எதிர்க்கக்கூடிய மாசான லீடராக காண்பிச்சுக்கிட்டு இருந்தாலும், ஆனால் தமிழ்நாட்டு பார்டரை தாண்டிட்டா அங்கே மற்ற திசைகளில் எல்லாமே ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு பெருமளவில் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா இந்து மத எதிர்ப்பு, சனாதன அழிப்பு அப்படின்னு சொல்லி பேசிய விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களில் திமுகவுக்கு வந்து எதிரிகள்லாம் பெருமளவில் இருந்தாங்க. கம்யூனிகேஷன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவர்கள் வந்து இந்து மத எதிர்ப்பு, சனாதன ஒழிப்பு அப்படிங்கிற விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் பெருமளவில் வந்து இந்து மக்கள் பற்றியில் எழுச்சியாக இருந்தது. அதனால வந்து எதிர்ப்பு பெருமளவில் இருந்தது. இப்போ கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும், ஆனால் மொழி தெரியாத எத்தனையோ பிரதமர்கள் வந்து நாட்டை ஆட்சி செய்து தான் போயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமரை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநில மொழிகளும் தெரியணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது, சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை வந்து நார்த் இந்தியா கொண்டாடிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஒரு செக்குலியர் அப்படிங்கிற நிலையில் எல்லா மதங்களையும் தாவேக்கா வந்து அந்த மதங்களுக்கான
முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் விவசாயத்துறை அமைச்சர் வினோத் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருப்பதி சென்று தன்னுடைய பட்ஜெட்டை வெங்கடாச்சலபதி காலில் வச்சு இங்கே கொண்டு வந்து பண்ணாங்க. மரிய வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கிறிஸ்தவ முறைப்படி ஜெபம் பண்ணி அந்த பட்ஜெட்டை வாசித்த நிகழ்வுகள், ஒரு செக்குலியர் அப்படிங்கிற நிலையில் தமிழகம் போக்குற நிகழ்வை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனாதன ஒழிப்பு அழிப்பு, அந்த கரப்பான் பூச்சிகள், இந்த கரையான்கள் அப்படின்னு சொல்லி பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெரிய அளவில் விஜய் அவர்களை நார்த் இந்தியாவில் இன்னும் ஒருபடி மேல் நோக்கி கொண்டு சென்றிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னன்னா இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலையில் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அந்த 7-8 மணி நேரம் அலைக்கழிப்பு செய்யப்பட்டு வண்டியில் கொண்டு சென்ற நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியாவில் விஜய் அவர்களுடைய கட் அவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் படங்களை வச்சு கட் அவுட்டுகளை வச்சு பாலாபிஷேகம் கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்வு ஒரு பக்கம் நடந்துச்சு. அதே டீம்களை பொறுத்த வரைக்கும், அதே மக்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுடைய கொடும்பாவி எரிக்கக்கூடிய சம்பவங்களையும் ஈடுபட்டாங்க. இந்த நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நார்த் இந்தியாக்களையும் உருவாகிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த முதலமைச்சர்கள் இருந்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இருக்கக்கூடிய முதலமைச்சர்களில் யாரை துணைத் தலைவராக எனக்கு அடுத்த நிலையில போட்டு இந்த முதல்வர்களுக்கான தென்மண்டல முதல்வர்களுக்கான மாநாடு நடத்தலாம் அப்படின்னு வரும்போது தான் அப்போ அதுக்கு தகுதியான முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை துணைத் தலைவராக போட்டிருக்காங்க. ஏன்னா டி.கே. சிவகுமார் நீண்ட நெடிய காலமாக அரசியல் அனுபவம் கொண்டவர். சதீசனை சொல்ல வேண்டாம், எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அங்கே காங்கிரஸ் கட்சி கேரளாவில் வெற்றி பெற்று வருவதற்கு மிக முக்கியமான ஒரு லீடராக இருந்து முதலமைச்சர் ஆனாங்க. அதே மாதிரி வந்து ரேவந்த் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இளம் தலைவராக, இளம் முதல்வராக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ரங்கசாமி, சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய, அப்படி இருந்தும் தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நிகழ்வு தான். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒரு தலைவராக, முதல்வராக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேவும் வந்து விஜய் அவர்களை ஒரு இந்திய அளவில் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி, எப்படி தமிழ்நாட்டில் தாவேக்கா அப்படின்னு ஒரு கட்சி உருவானதில் இருந்து சோசியல் மீடியாக்களில் டிவிக்கு ஆக்டிவாக இருந்து எந்த அளவுக்கு செயல்பட்டாங்களோ அதே போல் தான் நார்த் இந்தியாவிலையும் இந்த சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ ஆர்கனைஸ் பண்ணி விஜய் அவர்கள் இங்கே செய்யக்கூடிய சட்ட திட்டங்கள், இங்கே செய்யக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிலைகளில் மக்களை ரீச் ஆகக்கூடிய வேலையிலும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கூட நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்டு பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்களை ஷேர் பண்ணாங்க. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு தான் பெரிய கதி கலக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நாம திமுக கூட்டணியில் இருந்தோம், என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் என்னதான் பிரதமர் கனவு கண்டாலும் தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி ஸ்டாலினால வர முடியாது அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியும். ஏன்னா வந்தா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒன்று கம்யூனிகேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை தாண்டி வந்து சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் திமுக வந்து எந்த கட்சிகளுமே ஒரு பிஎம் கேண்டிடேட்டாக நாளை கொண்டு வருவதற்கோ அல்ல முதல் நிலைப்படுத்துவதற்கோ முன்னிலைப்படுத்துவதற்கோ மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே முன்வர மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் டிவிகே கூட்டணிக்கு வந்து 2 அமைச்சர்களை வாங்கிட்டாங்க. இந்த 2 அமைச்சர்களுக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்ததுனால நம்மளுடைய பிரதமர் கனவு இனி கலைஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தான் பெரிய அளவில் கலக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நார்த் இந்தியாவில் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து செல்வாக்கு அப்படிங்கிறது பெருமளவில் உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் நார்த் இந்தியாக்களில் அந்தந்த மாநில மொழிகளில் ட்ரெண்டிங் ஆகக்கூடிய தளபதி விஜய் அவர்களுடைய வீடியோக்களை பார்க்கும்போதே தெரியக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி.